எல்லோருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 2-3 டேஸ் ஒரு 4 டேஸ் கேப்புக்கு அப்புறம் நான் யூடியூப்ல வந்திருக்கேன். சரிங்களா? தம்ப்நெயில்லாம் பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆயிருப்பீங்க. என்ன சார் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறீங்களா? என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நீங்க ஜாலியா இருக்கிறீங்க. போய் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியை போட்டுட்டு இருக்கிறீங்க. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்கிறீங்க. பசங்க கூட இருக்கிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிறீங்க. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்க டீச் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இப்போ லேட்டஸ்டா ஒரு நியூஸ், ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு நியூஸ் தான். அண்ணா செபாஸ்டின், அண்ணா ஃப்ரம் கொச்சி. ஷி வாஸ் ஒர்க்கிங் இன் இவை. ஸோ ஷி வாஸ் பீங் ப்ரெஷரைஸ்ட் ஃபார் ஒர்க். ஷி யூஸ் டு ஒர்க் இன் லேட் நைட்ஸ் அண்ட் ஷி ஷி வாஸ் ஷி வாஸ் சக்கம் டு டெத் பிகாஸ் ஆஃப் கார்டியாக் அரெஸ்ட். ஸோ இதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன புரியறதுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹெல்த் தாங்க. என்னத்த வேணா நம்ம லைஃப்ல பண்ணுங்க, உங்க ஹெல்த் தான், உங்களுடைய ஃபேமிலி தான், உங்களுடைய லைஃப் தான் முக்கியம் 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 முக்கியம். இப்போ நான் ரீசெண்டா இதெல்லாம் கேட்டுட்டு நான் என் லைஃப்ல என் மென்டல் ஹெல்த்தை கொஞ்சம் கொஞ்சம் மெச்சப்படுத்துறதுக்காக I am doing some things in my life. Some things I have incorporated into my life. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க, சார் நீங்க என்ன சார், உங்களுக்கு என்ன சார் ஸ்ட்ரெஸ்? சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஜாலியா இருக்கிறீங்க. ஆமா, கடவுள் புண்ணியத்துல நான் ஜாலியா தான் இருக்கேன். நான் வந்து ஒப்புதல் கொள்கிறேன், ஜாலியா தான் இருக்கேன். ஆனா இப்ப ரீசெண்டா எனக்கும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகுது ரீசெண்ட் டேஸ். ஓகே, நீங்க கேட்பீங்க, உங்களுக்கு என்ன சார் ஸ்ட்ரெஸ் அப்படி கேட்பீங்க. இப்போ ஏன் சார் நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகுது, நீங்க நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க, எதுக்கு சார் காசு காசு அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க? தம்பி, அந்த ஸ்டேட்மெண்ட் கமெண்டா போடுறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நோ ஆஃபென்ஸ் டு எனிவன். ஓகே, நான் யூடியூப் எப்ப ஆரம்பிச்சேன் கேட்டீங்கன்னா Feb 4th 2024. இப்பவும் சொல்றேன், யூடியூபால மட்டும்தான் அட்லீஸ்ட் ஒரு 10 பசங்கள்ல ஒரு 6 people or 5 people are recognizing me, especially in south side, is only because of YouTube. So I'm really thankful to my YouTube, to my subscribers, to their support. அதுல இல்ல குற்றமே சொல்றதுக்கு இல்ல. ஆனா யூடியூப் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே I was already committed into my faculty life at Elens Kochi and Thrissur ISA. நான் எஸ்பெஷலி 2 விஷயம் சொல்லணுங்க. ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைங்க பேசிக்கலி. இஃப் ஐ ஆம் ஒர்க்கிங் இன் எலன்ஸ் ஆர் இஃப் ஐ ஆம் ஒர்க்கிங் இன் த்ரிஷூர் ஐசே, இந்த 2 இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஐ நாட் அட் ஆல் ஸ்ட்ரெஸ்ட். பட் ஒன் திங், மார்னிங் 9 to 5 கிளாஸ் இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னு நான் சொல்றேன், நான் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் லோ எடுக்கிறேன், சிஏ இன்டர் லோ எடுக்கிறேன், சிஏ இன்டர் ஆடிட் இருக்கேன். இப்போ என்ன போயிட்டு இருக்குதுன்னா, பரபரப்பா இந்த கிளாஸ் மட்டும் போயிட்டு இருக்கு 9 to 5. சார் ஏன் அப்புறம் என்ன, ஏன் இவ்வளோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறீங்க, நிப்பாட்டுங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இந்த 2 வந்து already the commitment which I took before Feb 4th, which I can't leave because these two, of course, these two are my revenue. நான் இல்ல சொல்லவே மாட்டேன். And at the same time, இந்த 2 கமிட்மெண்ட் வந்து நியூ இயர் டைம்லயே, இந்த வருஷத்துக்கு முன்னாடி I was working in Shakti groups in Coimbatore. அப்பதான் தமிழ் கத்துக்கிட்டேன். So in this new year, நான் 2024ல இருந்து I shifted my career from employment to my faculty life. ஸோ இங்க எப்படின்னா, மார்னிங் 9 to 5 கிளாஸ் ரொம்ப ஃபிளெக்சிபிளான டைமிங் தான். இல்லை ஒண்ணுமே குற்றம் குறை ஒண்ணுமே இல்லை. இப்போ என்னன்னா, நான் எடுக்கிற சப்ஜெக்ட் வந்து தியரி சப்ஜெக்ட். தியரி சப்ஜெக்ட் கேட்கறதுக்கே எவ்வளோ கெத்து உங்களுக்கு முடியாம இருக்கும்னா, நாங்க எவ்வளோ ப்ரெஷர் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுங்க. நாங்கெல்லாம் தியரி சப்ஜெக்ட் எடுக்கிறவங்க. இப்பவும் சொல்றேன், ஃபேக்கல்டிஸ்க்கு நீங்க வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கலையானாலும் பிரச்சனை இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் த எஃபர்ட்ஸ் ஆஃப் த ஃபேக்கல்டி. அதுக்கு தான் இந்த வீடியோ மெயினா. அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேக்கல்டி, அண்டர்ஸ்டாண்ட் த எஃபர்ட்ஸ் ஆஃப் த ஃபேக்கல்டி. We don't want respect. We want you people to understand the efforts that we are putting. So இந்த இவ்வளோ விஷயங்கள் எடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ ஆஃப்டர் 5 o'clock நான் ஃப்ரீ தான், இல்லன்னு சொல்லலை. ஆனா இப்ப லேட்டஸ்டா என்ன ஆயிடுச்சுன்னா, யூடியூப் என்கின்ற பெரிய ஒரு பொறுப்பு என் கையில வந்துருச்சு. யூடியூப் மட்டும் வரலங்க. அதான் சொல்றேங்க. என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து என் கிளாஸ்க்கு நல்லா ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, நல்லா புரியறது சொல்றீங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க. இதெல்லாம் நிஜமா சொல்லணும்னா, நான் ஆண்டவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்லணும். பிகாஸ் நான் இப்ப இங்க பேசிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு ஆண்டவனுடைய அருள் மட்டும்தான். நான் எப்பயும் ஐ எம் ஏ பிக் பிலீவர் இன் காட். ஓகே, எனக்கு வந்து அவர் தான் எல்லாமே. ஐ பிலீவ் இன் ஹிம். ஓகே, சார் திடீர்னு தத்துவமெல்லாம் பேசுங்க, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கேளுங்க. இப்போ யூடியூப் ஆரம்பிச்ச உடனேவே நிறைய வரவேற்பு கொடுத்தீங்க. ஸோ யூடியூப்னா எப்படி டெய்லி கன்சிஸ்டண்டா போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ டெய்லி நான் கிளாஸ் முடிச்சு வந்த உடனே ஐ ஹவ் டு சிட் அண்ட் புட் சம் லாட் ஆஃப் வீடியோஸ். நீங்க நினைச்சு பாருங்க, மார்னிங் 9 to 5 கிளாஸுக்கு அப்புறம் நான் உட்காந்து லேப்டாப் திறந்தாலே எனக்கு வந்து ஓ மை காட் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நான் ஏன் போட்டுட்டு இருக்கிறேன்னா, நான் வளரணும் சொல்லி போடல.
ஏன்னா நீங்க அதுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நம்ம கிளாஸ் பிடிச்சிருக்குது, நீங்க வரவேற்பு கொடுக்குறீங்க சொல்லிட்டு மட்டும்தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த வரவேற்பு ரொம்ப அதிகமானதுனாலதான் நிறைய பேர் ரெக்கார்டிங் கேட்டுருக்கிறீங்க. ஸோ கிளாஸ் முடிச்சு வந்த பிறகு யூடியூபுக்காக கொஞ்சம் சிந்திச்சு, அதுக்கப்புறம் ரெக்கார்டிங்ஸ் நான் வந்து நான் மலையாளிங்க, தமிழ் ரெக்கார்டிங்ஸே இல்லை, நான் தமிழ் ரெக்கார்டிங்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். லா ரெக்கார்டிங்ஸ் இப்ப இறக்க போறோம். டுமாரோ வந்துடும், ஆப் ரெடி ஆயிட்டு, ஒரு கடவுளுடைய ஆசையில நம்ம அடுத்த விஷயம் என்ன பண்ண போறோம்னா ஒரு ஆப் ஆரம்பிக்க போறோம். ஆப் வந்து வந்துருச்சு, டுமாரோ வந்துடும். ரெக்கார்டட் கிளாஸ் will be available in that recorded class sale of law. எங்க சார் ஆடிட் ரெக்கார்டிங் எங்க சார்? அதுதான் சொல்ல வரேன். ஐ டோன்ட் ஹேவ் டைம். டைம் இல்லன்னு இல்லை, டைம் இருக்குது. பட் ஐ கான்ட் டேக் ஸ்ட்ரெஸ். ஐ கான்ட் ப்ரெஷரைஸ் மை செல்ஃப். பிகாஸ் எனக்கு கிளாஸ் முடிச்சா ஐ ஹாவ் லைஃப், ஐ ஹாவ் மை ஃபேமிலி, ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் மை ஹெல்த். அண்ட் உங்களுக்கே நல்லா தெரியும், ஐ யூஷுவலி டேக் வித் த ஹெல்ப் ஆஃப் ஐசிஎஸ் ஸ்டடி மெட்டீரியல். நான் வந்து என்னுடைய புக்கே கிடையாது. பேசிக்கலி ஐ டோன்ட் ஹேவ் புக்ஸ். சேஷாத்ரி ஆத்தர் பண்ணின புக்கே கிடையவே கிடையாது. ஆனா இப்ப ரீசெண்டா நான் என்னன்னா, ஐ திங்க் தட் ஐ ஷுட் ப்ரிப்பேர் புக் சொல்லிட்டு நான் புக் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். சார் நீங்க ஏன் சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 2 அசிஸ்டன்ட் போட்டு வைங்க. அசிஸ்டன்ட் இருக்கிறாங்க, அவங்க நல்லா என்ன ஹெல்ப் பண்ணி தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே அப்படியே எனக்கு பிளைண்டா வந்து ஒரு விஷயத்தை வெளியில மார்க்கெட்ல இறக்க முடியாது. ஸோ ஐ ஹாவ் டு கிராஸ் செக் இட், ரீசெக் இட். ஸோ கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம், யூடியூப் பண்ணதுக்கு அப்புறம், ரெக்கார்டிங்ஸ் பண்ணதுக்கு அப்புறம், அதை அலைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தென் ஐ ஷுட் கோ அண்ட் செக் மை புக். இதுக்கே மார்னிங் 9 to 10 வரை ஆயிடும். சாப்பிடணும், எப்ப நான் எக்ஸசைஸ் பண்றது, ஒரு எப்ப நான் என் லைஃபை வந்து வாழ்றது, அப்படிதான் நான் இப்ப ரீசெண்டா போயிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து குற்றம் யூடியூப் தான் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா பிடிச்சு பண்ணிட்டு இருக்கிறேங்க. நான் வந்து ரொம்ப பிடிச்சு போய் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. பட் ஐ ஃபீல் லைக் எனக்கு அந்த அண்ணா செபாஸ்டியனுடைய அந்த ஒரு ஒரு ட்ராஜடியை கேட்ட உடனேவே எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அதனால ஒரு 3-4 டேஸா நான் யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறது இல்லை. நீங்க சொன்னா நம்ப மாட்டேங்க. நேற்று கிளாஸ் முடிச்ச உடனே நான் தனியே பஸ் ஏறி எங்க ஊர் கேரளா கேஎஸ்ஆர்டிசி பஸ்ல ஏறி நான் சும்மா ஒரு வெளியூர் வரை போய் அப்படியே திரும்பி மடங்கி வந்தேன். ஏன்னா சும்மா சும்மா காற்றோட்டமா அப்படியே போயிட்டு வந்தேன். ஒண்ணுமே இல்லை. நான் நேற்றுக்கு லேப்டாப்பே நான் திறக்கவே இல்லை. நான் ஈவினிங் லேப்டாப் நான் திறக்கவே இல்லை, அப்படியே மூடி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு நிறைய நம்ம லைஃப்ல ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அதை நீங்க எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு ப்ளீஸ் டூ சம் மெடிடேஷன். பிலீவ் இன் ப்ரேயர்ஸ். ஏன்னா சார் திடீர்னு தத்துவஞானி ஆயிட்டீங்க சார். இப்பவும் சொல்றேன், ப்ரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன் கேன் டூ மிராக்கிள் இன் அவர் லைஃப். நான் சொல்றது உண்மைனா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அண்ணா செபாஸ்டியன் உடைய ட்ராஜடி வந்து இட்ஸ் வெரி வெரி இட்ஸ் அன்சகிக்கபிள். அது சகிக்கவே முடியாது. எஸ்பெஷலி டு தி பேரண்ட்ஸ். என்னெல்லாம் ஆசை வச்சுட்டு இருப்பாங்க அவங்க பொண்ணு மேல, என்னெல்லாம் கனவு கண்டிருப்பாங்க அவங்க பொண்ணு மேல. ஸோ அது வந்து பெரிய ஒரு 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 இதுதான், சங்கடம் தான், இல்லை நான் சொல்லவே இல்லை. So may God give them enough strength to bear her loss. ஸோ அதைத்தான் நான் வேண்டிக்கிறேன். அண்ட் ஆல்வேஸ் கைஸ், நீங்க என்ன பண்றீங்கன்னா, எப்பொழுதுமே ஒரு ஒர்க் லைஃப் வந்து 8 மணி நேரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ணாதீங்க. 8 to 9 hours ஒர்க் பண்ணுங்க, அவ்வளவுதான். டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப் அண்ட் டூ மெடிடேஷன், பிலீவ் இன் ப்ரேயர்ஸ். எப்பொழுதுமே காலையில ஒரு 5 மினிட் 5 மினிட்ஸ் சாமி கும்பிடுங்க. 5 மினிட் மெடிடேஷன் பண்ணுங்க. சரி, சாமி கும்பிடுறதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்லை, நான் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படி சொல்லவே சொல்லாதீங்க தயவு செஞ்சு. இஃப் யூ ஆர் நாட், அதுல உங்களுக்கு தாற்பயம் இல்லைன்னா நீங்க பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் யூ டூ மெடிடேஷன், பிகாஸ் ஐ பிலீவ் தட் தேர் இஸ் a positive divinity around us which is helping us or which is running our life. ஸோ அதனால ஒரு பாசிட்டிவ் டிவைன் கூட எப்பயுமே ஒரு சின்ன கனெக்ஷன் வச்சுக்கோங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. நிறைய நேரம் போனை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. போனை பார்த்ததுக்கு அப்புறம் அம்மா கூட, அப்பா கூட, தாத்தா கூட, பாட்டி கூட எல்லாம் பேசுங்க. அந்த நீங்க உங்க ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க வந்து உங்க ஃபேமிலிக்குள்ள கொண்டே வராதீங்க. அண்ட் நான் இப்போ ரீசெண்டா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு என்ன ரொம்ப சங்கடமா போச்சு கேட்டீங்கன்னா, ஓணம் லீவ் வந்து ஒரு 5 days லீவ் கிடைச்சதுங்க. அந்த டைம்ல தான் எக்ஸாம் வந்துச்சு. ஸோ நான் ஓணம் லீவ்ல நீங்க சொன்னா நம்ப மாட்டேங்க, நான் வந்து வீட்டில் தான் போனேன். நான் வீட்டில் எங்க அப்பா அம்மா கூட நான் பேசவே இல்லை. ஏன் கேட்டீங்கன்னா, நான் ஃபுல் டைம் மேலே உட்காந்து யூடியூபுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ், யூடியூபுக்கான எல்லா விஷயங்களும் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ விச் மீன்ஸ், ஆஸ் யூ ஆல் நோ, ஃபேமிலி தான் முக்கியம். ஸோ நான் இப்போவும் சொல்றேன், சம்டைம்ஸ் ஒரு 3-4 days நான் யூடியூப்ல சம்டைம்ஸ் ஐ மைட் நாட் புட் வீடியோ ஃபார் 2-3 more days. பட் சூன் ஜனவரி அட்டெம்ப்ட் மைண்ட்ல இருக்குது. நம்ம மாஸ் பண்ணுவோமுங்க கண்டிப்பா. ஸ்ட்ரெஸ் இருக்குது, ரொம்ப முடியாம இருக்குதா, ஒரு வெளியில போயிட்டு நடந்துட்டு வாங்க, நல்ல ஃபுட் சாப்பிடுங்க, நல்ல ஆகாரம் அது மட்டும் இல்லைங்க. ஒரு விஷயம் சொல்லணும், எடுத்து சொல்லணும். என் லைஃப்ல ஒரு விஷயம், நான் வந்து பாலக்காடு தான். ஓகே, இப்போ நான் கரண்ட்லி ஐ எம் இன் கொச்சி.
கொச்சியில நான் செப்பரேட்டா நான் ஸ்டேல எடுக்கல. ஸோ த ரூம் இஸ் ப்ரொவைடட் பை எலன்ஸ் ஆர் இஃப் ஐ எம் இன் திரிஷூர் தே வில் ப்ரொவைட் த ரூம். ஸோ வெளியில இருக்கிற ஃபுட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இமேஜின் மார்னிங் 9 to 5 வெளியில இருக்கிற சாப்பாடு சாப்பிடுறோம், எங்கேருந்தோ வரோம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஹேவ் எ வெரி வெரி ஹை சிவியர் இம்பாக்ட் ஆன் அவர் ஹெல்த். நான் இல்லை சொல்றேன். ஸோ ஆல்வேஸ் கிவ் தி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு ஹெல்த். மெடிடேட் பண்ணுங்க, ஜாலியா இருங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க. டோன்ட் எப்பயுமே ஸ்மைல் பண்ணுங்க. பிரிங் பாசிட்டிவிட்டி இன் யுவர் லைஃப். எப்பயுமே பாசிட்டிவா இருங்க, பாசிட்டிவாவே சிந்திங்க, மெடிடேட் பண்ணுங்க. டிவைனிட்டி கூட எப்பயுமே ஒரு சின்ன கனெக்ஷன் வச்சுக்கோங்க. எனக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன், ஜாலியா தான் இருக்கேன். பிகாஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற விட எனக்கு என் லைஃப்ல என்ன பெரிய சந்தோஷம் சொல்லுங்க. லவ் யூ கைஸ். நீங்க பாஸ் பண்றதுதான் எங்களுக்கு கிடைக்கிற பெரிய ஒரு அங்கீகாரம், பெரிய ஒரு சந்தோஷம். நன்றி, வணக்கம். திஸ் இஸ் சிஏ சேஷாத்ரி சைனிங் ஆஃப். நீங்க இதே சப்போர்ட் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நம்புறேன். கைஸ், லா ரெக்கார்டிங்ஸ் சூன் வரப்போகுது. ஆடிட்டிங் ரெக்கார்டிங்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும் பிகாஸ் டைம் இல்லைங்க. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். நன்றி, வணக்கம். ஐ லவ் யூ கைஸ். தேங்க்யூ.